யாவரும் ஆண்டவரை துதிப்போம். நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. இந்த வசன பாகமானது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களுடைய மனநிலையை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறது. வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இருக்குமே, ஆனால் இங்க அவங்க யாருமே இல்லை, வாசிக்க வேண்டிய தேவையும் இல்லை, அதை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு நிலையும் நமக்கு இங்க என்ன அவசியமும் இல்லை. ஆனால் நம்முடைய மனநிலைமையும் அதற்கு ஒத்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத வசனத்தை எடுத்து கீழ்ப்படிய மனம் இல்லை என்றுதான் ஒரு காரியமும், தங்களுடைய இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி போனார்கள் என்றதான ஒரு காரியமும் மிக முக்கியமான 2 வார்த்தைகள். கீழ்ப்படிய மனதாயிராமல் யாருக்கு? மோசேக்கு. சாதாரண மனுஷனா இல்லையே. ஆரோனும் மிரியமும் எப்படி எங்களை மாதிரி நீங்க தீர்க்க தரிசிதான் நினைச்சாங்க. ஆண்டவரே சொன்னார், நான் பாரு உனட்ட சொல்ற மாதிரி தரிசனங்கள் மூலமோ சொப்புனங்கள் மூலம் அவனும் பேசல, முகமுகமா பேசுறேன். கொஞ்சம் முறுமுறுத்தாங்க, தண்டிக்கவும் செய்தார். பெரிய ஆளு மோசே, நியாய பிரமாணத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஒரு மனுஷன். இறந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தோன்றினதான மனுஷர்கள் ஒருவர். அப்படிப்பட்டதான அந்த மனுஷனை தள்ளி என்று சொல்லப்பட்டு தள்ளிவிட்டார்கள். காரணம் என்ன? தேவனை குறித்ததான விசுவாசமும் கிடையாது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் மீது நம்பிக்கையும் கிடையாது. இங்கே நான் என்ன, தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான மனுஷனை குறித்து பேசாமல் தேவன் மீது விசுவாசம் இல்லை என்றுதான் ஒரு காரியத்தை மாற்ற சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்படிய மனதா இராமல் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான தேவ மனுஷனைக்கு கீழ்ப்படிய மனதா இருப்பார். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த மனுஷனை நியமித்ததான அந்த தேவனுக்கும் அவர்கள் கீழ்ப்படிய மனதா இராமல் இருந்தார் என்பதே அதன் அர்த்தம். தொடர்ந்து வாசித்தால் தெளிவா இருக்கு. அதன் பிறகு உள்ள வசனங்களை வாசிங்கள். ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியையில் கழிவுந்தார்கள். அறிவில்லாத ஜனங்கள். நம்மளாவது விசுவாசித்து பிழைக்கிறோம், அநேகமான கிரியை கண்ணார காணல. ஆனா இந்த ஜனங்கள் கண்ணார கிரியைகளை கண்ட மனுஷர்கள். செங்கடலை 2ஆக பிளக்குது, அப்படி கூல நடந்து வராங்க. எத்தனை ஃபேன் வச்சு அந்த தர அப்படி உலர்ந்து கிடைக்காது. ஆண்டோட அற்புதமான ஒரு செயல். தண்ணிக்கு ஒரு உருவம் கிடையாது, அந்த தண்ணீருக்கு உருவம் இல்லாத ஒரு பொருளை உருவமாக்கி அங்க இருக்க மதில வைக்கிறார். காலாகாலமாக எப்படி இருந்துச்சு தண்ணிக்குள்ளதான ஒரு தரைய உலர்ந்த தலையா மாற்றுகிறார். ஃப்ரீயா நடந்து வராங்க, எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. வெளியே வந்த பிறகு என்ன, எதிரிகளை என்ன அப்படி அழிக்கிறார். பகிரங்கமாக ஒரு கிரியை காண்றாங்க. அப்படிப்பட்டதான செயலுக்கு முன்பாக பாருங்கள், எவ்வளவோ வாதைகளை அனுப்பி பார்வோனிடத்தில் இருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். எல்லாவற்றையும் கண்ணார கண்டதான ஜனங்கள் அதை நடப்பித்ததான தேவனையும் அதை யாரை கொண்டு நடப்பித்தாரோ அந்த மனுஷனையும் அப்படியே மறந்துட்டாங்க. போனவனை காணல. போனாலும் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. 40 நாள் பொறுக்க முடியாத அவனுக்கு. என்னாச்சு? இங்க 6 போய் ஆலோசனை நடக்குது. எப்போ நாளை காணல, என்ன செய்வோம்? எல்லாருக்கும் தெய்வம் வேணும். எல்லாருக்கும் யார் வேணும்? தெய்வம் வேணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா எந்த தெய்வம் தங்களை எடுத்துக்கிட்டாங்க? இப்படி இரு இப்படி இரு என்று சொல்லக்கூடாத, தங்கள் விருப்பப்படி எல்லாம் நடக்கத்தக்கவார்களோ தெய்வத்தை எடுத்துக்கிட்டாங்க. எதை எடுத்துக்கிட்டாங்க? கன்றுக்குட்டி எடுத்துக்கிட்டாங்க. தங்கள்கிட்ட நாய்கள் எடுத்த போட்டாங்க, என்ன தீல போட்டாங்க, ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. அதே போலதான் நாமும் எப்படி இந்த தேவன் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்குது.
ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்கிறது, அதெல்லாம் கடைபிடிக்க நமக்கு ரொம்ப கஷ்டம். எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நமக்கு பேரளவுல என்ன கிறிஸ்துவ ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும் கூட அந்த கிறிஸ்துவின் அச்சாடாளங்களை தரித்தவர்களா இருக்கிறோமா? இல்ல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தேவன் வேண்டும் என்று எதிர்பார்த்து கன்றுக்குட்டியை உருவாக்கினார்களோ அதே போலதான் எதற்கு வந்திருக்கோம்? ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எதற்கு வந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு பாருங்க. அதனால என்ன? தேவன் ஆராதிக்கணும் வந்திருக்கும். கீழ்படியக்கூடியதான மனநிலை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு? கிடையாது. இல்ல, எனக்கு இருக்கு நீங்க சொல்லுவீங்களே, ஆனா உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்ப சொல்லுச்சு. வேதத்தை படிக்கிறோம், சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம், கீழ்படுகிறோமா? இல்ல. அதே இஸ்ரவேல் ஜனங்களே போன்று நாம இருக்கோம். கீழ்படிய மனது இல்லாமலே இருக்கிறோம். வேதம் சொல்லுது நீ மனம் திரும்ப, பாவ மன்னிப்பை சொந்தமாக்கி கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பூர்ணமான ஒரு விடுதலை அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொண்டு உனக்கும் பாவத்துக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாத வண்ணம் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதே பாவங்களை மன்னிப்பிற்காக சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷம் கேட்டிருக்குமே, கீழ்ப்படிய மனது இருக்கா? இல்ல. அதே இஸ்ரவேல் ஜனங்களை போன்றுதான் இருக்கும். கேட்ட ஏராளமான சாக்கு போக்குகளை நமக்கு வச்சிருக்கிறோம். கீழ்ப்படிய மனதா இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மனதில் தான். ஏன் ரட்சிக்கப்படல? இதேன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கோம். ஆனா முக்கியமான ஒரு காரணம் என்ன? அந்த தேவனை குறித்ததான அறிவு இன்னும் நமக்குள் சரியாக இல்லை. அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. யதார்த்தமாக தேவனை குறித்தான அறிவு உங்களுக்குள் இருக்குமே ஆனால் உங்க உத்தியோகங்களுக்கு தடை கிடையாது. உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் தடையா இருக்காது. தேவனை குறித்தான அறிவு நமக்கு குறைஞ்சு போச்சு. வேதம் சொல்லுது எது முக்கியமா? பரிசுத்தரை அறிகிறதே என்ன அறிவு, அதான் முக்கியம். நமக்கு என்ன? எல்லா காரியத்தையும் அறிஞ்சுவிடணும். ஒரு காரியம் தெரியல, இப்ப எல்லாமே யூடியூப்ல இருக்கு, அமைக்கி அங்க பார்த்து எல்லா காரியமும் தெரியும். ஆனா தேவனை குறித்தான அறிவு வேண்டுங்க என்ன இருக்கா? இல்ல. அதனால என்ன? விசுவாசத்துல கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும். விசுவாசத்துல கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும். அதனால என்ன? பேசி அறிவிக்கிறான அந்த சுவிசேஷத்தின் மீதும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே கீழ்ப்படிதல் உண்டாகும்? சொல்லி அறிவிக்கக்கூடியதான அந்த வேத வசனமானது யாருடையது என்பதான ஒரு உணர்வு உண்டானே ஆனால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டதானவர், அந்த தேவன் எப்படிப்பட்டதான யதார்த்தமான அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்குமே ஆனால் அந்த அறிவு அந்த மனுஷனுக்கு உணர்வை கொடுத்து அது விசுவாசத்தை கொடுத்து அதன் மூலம் நினைச்சுவான் பயம் உண்டாகி என்ன ஆனாலும் அந்த வேத வசனம் எனக்கு இப்படி சொல்லுகிறது, அதனால எதையும் விட நான் என்ன தயார் என்று சொல்லத்துவோம். இது எப்படி? கீழ்ப்படிய மனதே கிடையாது. காரணம் என்ன? கடமைக்கு ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மனுஷன் இது செய்யாதுன்னு சொன்னா செய்ய மாட்டான். ஆனா எத்தனை சுவிசேஷம் நம்ம கேட்டாச்சு மனம் திரும்புங்க, எத்தனை சுவிசேஷம் கேட்டாச்சு பாவத்தை விடுங்க. கீழ்ப்படிய மனம் இருக்கா? வசனம் வாசிக்கும் என்ன தோணும்? அந்த காலத்துல உள்ள மனுஷங்க எப்ப எவ்வளவு மோசமான ஆட்களா இருக்காங்க, கண்ணார கிரியை கண்ட பிறகும் இப்படி எல்லாம் என்ன கண்டுகுட்டிய உண்டாக்கிட்டாங்களே. கண்டிப்பா தோணுமா? தோணாதா? கண்டிப்பா தோணும். ஆனா அதே போன்று அவர்கள் என்ன கண்டுகுட்டியை உருவாக்கி அதை ஆராதித்தார்கள். நாம் எதை உருவாக்கி ஆராதிக்கிறோம்? நம்முடைய இருதயத்திற்குள் அதே போல எத்தனையோ கண்டுகுட்டியை உருவாக்கியாச்சு. ஏன்? எதுக்கு நம்ம ரசிக்கப்படல? வேலை செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும். அப்ப எதை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பணத்தை ஆராதிக்கக்கூடியவர்களாக, செல்வத்தை ஆராதிக்கக்கூடியவர்களாக, அது என்ன இருதயத்தில் தியானிக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆராதனை அது மாத்திரம் கிடையாது, இருதயம் எதை தியானிக்கிறோம் அதுதான். உங்களுடைய இருதயம் எதை தியானிக்கிறது? பணம். அதை எப்படி சம்பாத்தியம் பண்ணணும்? பொண்ணுனாலே கண்டுகுட்டியை உருவாக்காமல் இருந்தாலும் கூட தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் இருப்பதனாலே உலகத்தை ஆராதிக்கூடியவர்களாக இருக்கு. சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன், அதன் மூலமாவது புரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் கூட நீங்க இருக்கிறீங்க. சில கீழ்ப்படிய மனம் இல்லாதான ஆட்களுடைய சில லிஸ்டுகள் சொல்றேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க
தோட்டத்தின் கனியை ருசிக்க வேண்டாம், அதை நீ ருசிக்கினால் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, சொன்னது தேவனாங்க, பொய் உரையாதவர், எவ்வளவேனும் பொய் உரையாதவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. அதாவது ஒரு தேவையை வைத்து விட்டு கொடுக்காம இருந்தால் அது தப்பு. சாப்பாடு வச்சு சாப்பிடாதுன்னு சொல்லாம இருந்தா அது தப்பு. ஆண்டவரே, நீர் ஆளு சரி கிடையாது, தந்திரமான ஆளாங்க, பசிக்குது ஆகாரத்தை வச்சுட்டு என்ன சாப்பிட விடான்னு சொன்னா சரி. மனுஷனுக்கு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தா, நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த விருட்சத்தின் பலம் அந்த மனுஷன் தேவையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. செம்மையானவனாகவே உருவாக்குனர் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் ஒரு காலமும் பொய்யாகாது. வேதம் ஒரு காலம் பொய்யாகாது. தேவன் மனுஷனை தம்முடைய மகா பரிசுத்தமான கரம் கொண்டு பூமியின் ஒளிப்பிடத்திலே என்ன மனுஷனை உருவாக்குகிறார். உருவாக்கும் போது குறைகளோடு அல்ல, அறகுறையான ஞானத்தோடு அல்ல, தெய்வீக ஞானத்தாலும் தெய்வீக அறிவினாலும் தெய்வீக புத்தினாலும் நிறைத்து தெய்வீகத்தால் நிறைத்தவர்களாகவே தேவன் அவர்களை படைத்தார். அவன் தேவனுடைய ஜீவனை உடையவனாகவே காணப்பட்டான். அவன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லப்பட்டிருக்கு. மறைத்து போகக்கூடிய ஒரு நிலைமையோடு தேவன் அவனை உருவாக்கவில்லை. மறைத்து போகக்கூடியதான ஒரு நிலைமையோடு தேவன் உருவாக்கவில்லை. ஆனா தேவன் மனுஷனை உருவாக்கும் போது அப்படிப்பட்டதான ஒரு நிலையோடு படைக்கவில்லை. நித்திய காலம் தேவனோடு கூட அந்த தோட்டத்திலே காணப்பட வேண்டும் உருவாக்கினார். முகமுகமாக பார்த்து பேசக்கூடியதான ஒரு பாக்கியம். அந்த பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்டால்தான் பசி ஆறுங்கிறதான ஒரு நிலைமை இல்லை. நன்மை தீமை அறியத்தக்கதான உண்டு. அதற்கு முன்பாகவே அப்படிப்பட்டதான ஒரு அறிவு தேவையில்லாதவனும் தெய்வீகத்தால் நிறைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அதான் முக்கியமான ஒன்று. கண்கள் திறந்த என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பாக கூடலாக இருந்தவர்கள் அல்ல, தெய்வீக கண்களை உடையவர்களாக தெய்வீகத்தால் நிறைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த கண்கள் அப்படியே மூடி பாவ கண்கள் திறந்தது. அதன் பிறகு சாகவே சாவீர்கள் சொன்னார். ஆனா அதன் பிறகு உயிரோடு இருந்தார்கள். அவர் சொன்ன அர்த்தம் என்ன? ஆத்மா சாகும். முதலாம் ஆதாமுக்கு பரலோகம் உண்டாம் கிடையாது. தேவன் பொய் உரையாதவர். தேவன் எவ்வளவேனும் பொய் உரையாதவர். சாகவே சாவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே செத்தார்கள். காரணம் என்ன? தொடர்ந்து இருக்கு. 4-6 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அதிகாரம் 3, 4-6 வரைக்கும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். பாருங்கள், சாத்தா உள்ள வாரம் வந்து அருமையா சொல்றான். கேட்கும் போது நமக்கு அதாவது நன்மையான ஒரு, அதாவது சொல்லுவாங்க இப்போ உண்மைக்கு ஆதாரம் தேடும் உலகம், பொய்யை நம்பும் உலகம் என்று எங்கேயும் ஒரு இடத்துல பார்த்து. உண்மைதான். உண்மையை சொல்லும் போது அதை ஏற்றிட ரொம்ப யோசிப்பாங்க. பொய்ய ஒரு காரணம் அவன் அப்படி நம்பிடுவாங்க. இங்க என்ன ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்லதான ஒரு காரியத்தை அதை சீரியஸ்னஸ் உணரவே இல்லை. இது தேவனாகவும் சொன்னார், சத்தியபரராகவும் சொன்னார், இது தேவனுடைய வார்த்தை என்றுதான் ஒரு பயம் இல்லை. சாகவே சாவின்னு சொன்னார்கள். அவங்களுக்கு பொருட்டே இல்லை. யார் உள்ளவாரா? இடையில ஒரு ஆளு வர, தந்திரம் பிடிச்ச ஆளு. அவரு சொல்லுடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன தெய்வீக வாக்கா இருக்கு. எதை உண்டாக்குது? நார்மலா இருக்கிற மனுஷனை பறக்க வைக்குது. ஒண்ணுமே இல்லை, அதாவது தான் ஒன்றுமில்லாது இருந்து தன்னை ஒரு பொருட்டாக என்னுடைய தப்புன்னு விதம் சொல்லுது. இங்க எப்படி அப்படியே உயர்த்துது, தூக்கி குத்தி விட்டுருவாங்க. நிறைய பேர் அழகா பேசுவாங்க, அப்படி மயங்கிடுவாங்க. அதே போல நீ தேவனுக்கு என்ன இணையாக்கியாச்சு, சாட போறது இல்லை, கண்ணு திறக்கும். அது எல்லாம் நம்புச்சு. என்ன ஆச்சு? ஒத்துணி விலகுடைய ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். பாருங்க, கீழ்படிய மனதில்லாமல் இருந்ததான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு, கீழ்படிய மனதா இராமல் தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கீழ்படிய முடியல. காரணம் என்ன? யாருக்கு செவி கொடுக்க கூடாதோ அந்த மனுஷனுக்கு செவி கொடுக்க கூடாத ஒரு நிலைமை வந்துச்சு. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாத்தா உள்ள வாரம்
சிந்தனையை கொடுக்கிறான். அது என்ன சரியா படுது. நான் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நிலையை மறந்து தேவனுக்கு இணையா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். அப்ப என்ன சுயம் அங்க போகுது. நாமும் என்ன அதே போன்ற கீழ்ப்படியே மனதா இல்லாமல் காரணம் என்ன? சுயம் நமக்குள்ள இருக்கு. சுவிசேஷமானது இன்றும் சரி இதற்கு முன்பாகவும் சரி பேசி அறிவிக்கப்பட்டது. ஆனால் மனம் திரும்ப தடையா இருக்கு என்ன? நீங்க ரட்சிக்கப்பட தடையா இருக்கு என்ன? உங்களுக்குள்ள இருக்க நான் என்னதான் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போங்க, எனக்கு தெரியும் என்னைக்கு ரட்சிக்கப்படணும்னு, எனக்கு தெரியும் எப்போ. அப்போ கீழ்ப்படிய மனது இல்லாம காரணம் என்ன வருது? அங்க ஏவாளுக்குள் இருந்தது போன்று தேவனுக்கு பயப்படக்கூடியதான ஒரு மனநிலை இல்லை. இவைகள் தேவனுடைய வார்த்தை என்றதான உணர்வில்லை. அதன் பிறகு என்ன? நான் என்றதான ஒரு எண்ணத்துக்கு அங்க இடம் வருது. சுயம் அங்க என்ன கிரியை செய்யுது. அடுத்தது என்ன? இச்சை அந்த ஏவாளை ஆதாமை பிடிக்கிறது. அதை எப்படியாவது பறிச்சு சாப்பிடணும். இச்சை முக்கியமான ஒரு காரியம். ஏன் நம்மளால வேதம் சொல்லுது மனம் திரும்ப ரட்சிக்கப்படு, அந்த வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல? அநேகமான இச்சைகளால் பிடிக்கப்பட்டிருக்கும். அவர்களால் பிடிக்கப்பட்டிருப்பதனாலே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு ஏவாளை பற்றியுள்ளதான விஷயம். அடுத்தது ஒரு காரியம் சவுலை பற்றி சொல்லு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனத்திலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், முக்கியமான வார்த்தை, அவன் மேல் இரக்கம் வைக்காமல், புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். வாசிக்க கேட்டதான இந்த வசன பாகமானது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையானது, ஒரு கட்டளையானது தீர்க்கதரிசிக்கு உண்டாகிற தீர்க்கதரிசியானவர் அதை கேட்டு யாரை கொண்டு நிறைவேற்ற வேண்டுமோ அந்த ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும், ஒன்றையும் விட்டுவிடக் கூடாது. இங்கே என்ன? தீர்க்கதரிசியை காட்டிலும் தேவனை காட்டிலும் நீதிமானாக விரும்புகிறார், இறக்க குணமாக உடையவராக விரும்புகிறார். அதனால தொலைஞ்சு போகிறார். 9ஆம் வசனம் வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதலானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவர்களுமாகிய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் ஆனது எப்படி இருக்கிறது? தனக்கு ஏற்றபடி உள்ள காரியங்களுக்கு கீழ்ப்படியாமலும் தனக்கு தேவையில்லாதவைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியதான ஒரு நிலைமை. நம்மில் அநேகர் அப்படிதான். சுவிசேஷமானது பேசி அறிவிக்கப்படுகிறது. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கிடுவீங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கொஞ்சம் அப்படி இருக்கட்டும், பிறகு பாப்போம். அப்படிதானே? ரட்சிக்கப்படும் சொல்லும்போது என்ன சொல்றோம்? இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பிறகு பாப்போம். சவுல் முழுமையா கீழ்ப்படியலன்னு சொல்லலையே, ஆள் கீழ்ப்படிஞ்சிருக்கு. ஆனா என்ன? முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இல்ல. என்ன ஆனாலும் சரி, அதுல எந்த நஷ்டமானாலும் சரி, அவைகள் தேவனுடைய வார்த்தை அல்லவா, அந்த வார்த்தையின்படியே நான் ஜீவிக்க என்ன நமக்குள்ள இல்ல. அந்த வார்த்தை அப்படின்னு என்ன எடுத்து பாக்குறோம். இப்ப வேண்டாம், குடும்பம் பிள்ளைகளா இருக்கும், தொழில் செய்ய வேண்டிய இருக்கு, போய் செல்ல வேண்டிய இருக்கு, கொஞ்சம் பிறகு பார்ப்போம். சில காரியங்களை எடுத்துக்கிறோம், சில காரியங்களை விட்டுரும். ஆனா என்ன தப்பு வருது பாருங்க. உலகத்திலயும் வாழ முடியல, பரிதாபமா மறிக்கின்ற நிலைமை வருது. ஆண்டவர் சொன்னார், சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு எல்லா காரியமும் ஞாபகத்தில் இருக்கும். என்னுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது இதோ இந்த அமலேக்கியர்கள் தடை பண்ணினார்கள், அது எனக்குள் இருக்கிறது. பழி வாங்குறது என்னுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நீங்க ஆண்டோட நீதி நியாயத்தை கேள்வி கேட்க முடியாது. நீ பழி வாங்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பழி வாங்குறது என்னுடைய சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பழி வாங்க, நீ வாங்காத. அந்த தேவன் தான் சொல்றார், உன்னை ராஜா வாக்குறது நான் என்று. குப்பை மாதிரி தூரம் கிடந்ததுதான், ஆளு கொஞ்சம் உயரம் உண்டு, அவ்வளவுதான். ஆண்டவர் தூக்கி வச்ச சாதுரைக்கு என்ன? நான் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, அடிமையா இருந்துடணும். இது எப்படி? அந்த வார்த்தையை கேட்குது கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி?
கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் கொண்டுட்டாங்க, பார்த்து பார்த்தா தெரியும். பெண்களை கொண்டுட்டாங்க, ஆண்களை கொண்டுட்டாங்க. ஆனா அவர்களுக்கு தலைவராக ராஜா விட்டுட்டாங்க. குடம் விட்டுருந்தாங்க, கொல்லல. அதன் பிறகு என்ன, முதல் தரம் இரண்டாம் தரம் ஆகிய ஆடு மாடுகள் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்படியே என்ன செய்யிருக்காங்க, அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது வயிற்றதுனால என்ன உண்டாகுது, தேவ கோபம் உண்டாகுது. அத அவங்க என்ன தங்களுக்குள்ள வைத்திருக்கிறதுனால தேவ கோபம் உண்டாகுது. இவங்களுக்கு என்ன, சாக்கு போக செல்லக்கூடிய ஒரு மனம் இல்ல. 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, சாக்கு போக்கு சொல்லக்கூடியதான குணம் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நான் நிறைய காரியங்களை இடையிடையா சொல்லிட்டே இருக்கேன். உங்களோட குணங்கள், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்குன்றது. நீங்க என்ன சொல்றோம், ஆண்டவரே நீர் அப்படி சொன்னீர். ஏதோ ஆண்டவருக்கு யோசிக்க தெரியாம கொஞ்சம் யோசிச்சுட்டு டக்குனு ஒரு காரியம் சொன்னது போல நீ எல்லாத்தையும் அழைய நீ சொன்னீர். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு நல்ல கொழுத்து கொழுன்னு இருக்கு. இது என்ன செய்யணுமா, உமக்கு பலியிடைக்கான்னு வச்சேன். தந்திரசாலிகள் நம்ம அப்படிதான் ரொம்ப தந்திரமா இருப்போம், அழகா பேச ஏத்துருவோம். வேதத்துல இருக்கு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திசாலிகள் நீ. ஆனா அந்த புத்திசாலித்தனம் பரலோராஜ்யம் போய் சேராது. இங்க என்ன டயலாக் விடுறது ஆண்டவருக்கு, அது ஆண்டவரே உமக்கு தான், எனக்கு இல்ல உமக்கு. அவன் பலி செலுத்தும் போது தானும் சாப்பிடுவானே, உண்மையா இல்லையா? இருக்கு, வாசு பார்த்து தெரியும். ஆசாரியர்கள் சாப்பிட்டு இருக்காங்க. அது போக எல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறாங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்துட்டா மீதம் தானும் அடிச்சு சாப்பிடுவோம். அத சொல்லல, உமக்கு உமக்கு பலியிடுறதுக்கு. அப்ப இந்த ஆண்டவர் சொல்லாரு, பலியை காட்டிலும் எது முக்கியமா? மறுபடியும் வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பாருங்க, கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்க, வேற ஒண்ணுமே இல்ல. மனம் திரும்புன்னு சொன்னா அந்த வார்த்தை கீழ்ப்படிக்க முடியலையே. 9 சாக்கு போக்குல சவுலை போல சொல்றோம், எவ்வளவு சாக்கு போக்க சவுலை போல சொல்றோம். ஆனா என்ன ஆகுது பாருங்க, அதான் நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்டதான கீழ்ப்படியாமை உடையதான ஜனங்களுக்கு எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை சம்பவித்ததோ அதே போன்று உங்களுக்கு சம்பவிக்கும். ஏவாளை போன்று பாக்கியசாலி வேற யாருமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையிலே குளிர்ந்த சமயத்தில் தேவனோடு உரையாடக்கூடியதான ஒரு பாக்கியம், உலாவக்கூடியதான ஒரு பாக்கியம். நமக்கு தேவனை காண முடியுதாயா? பரிதாபமான நிலைமை. விசுவாசிக்கிறோம், ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறோம். தேவனை காணக்கூடிய பரிசுத்தமான கண்களை கொடுத்தாரு. அந்த கண் அவங்களுக்கு தேவையில்லை, பாவ கண்கள் தான் தேவை. அதான் சரியத்தை பார்க்க முடியுது, நாங்க நிர்வாணியா இருக்கிறத அறிய முடியுது. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதே, பரிசுத்த கண்கள். இங்க என்ன உண்டாகுது, சவுலை தேவன் என்ன செய்கிறார், ராஜாவாக்கிறார். அந்த தேவனுக்கு கீழ்ப்படியல. என்ன ஆகுது, அந்த சவுல் அப்படியே குப்பை மாதிரி துரத்துக்கு போடுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. இரண்டுகம் பண்ணுதல் வெள்ளிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவாகாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். பாருங்க, ஒன்றை கொடுக்கிறார், கீழ்ப்படிய மனமில்லை, தேவனை காட்டும் உத்தமமா இருக்க விரும்புகிறார்கள், எல்லாத்தையும் தொலைஞ்சு போகுது. அதே போல தேவன் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ தேவையான தொழிலை நடப்பிக்கூடியதான ஞானம் புத்தி அறிந்திருக்கிறார். ஆனா என்ன, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டிய சொல்லுகிறார். நமக்கு அது கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணுமே வேண்டது, உங்களுக்கு ஒன்னையும் கேட்கல, பொருளையும் கேட்கல, நீ தசம பாவம் தாங்கன்னு வரையும் கேட்கல. என்ன கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்கிறார். நம்ம அதுக்கு சவுலை போல இவ்வளவோ சாக்கு போக சொல்றோம். எப்படி சவுலுடைய ராஜபாரி அங்க அகற்றப்பட்டு போனதோ அதே போல இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதங்களும் உங்களை அறியாமல் உங்களுக்கு அகற்றப்பட்டு போகும். இங்க என்ன உண்டாவது, பரிசுத்த ஆவி உடையவனாக சவுல் காணப்பட்டான், அது அவனிடத்திலிருந்து அகற்றப்பட்டது. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை வருது பாருங்க. அடுத்த அதிகாரம் 16வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. வீட்டுல ஆசீர்வாதம் கிடையாது, பணம் இருக்கும், நிம்மதி கிடையாது, நோய் விட்டு நோய். காரணம் என்ன, தரப்பட்டதான அந்த கிருபையை புரிந்து கொள்ளக்கூடியதான அனுபவம் கிடையாது. கையில இருக்கிறதுக்கு மதிப்பு தெரியாம இல்லாத குறித்து என்னன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம தேவனுடைய இரக்கம் கிருபை நம்மிடத்துல இருக்கு. ஆனா எதை விரும்புகிறார், உன் இதயத்தை பூர்ணமா எனக்கு தானே கேட்கிறார். கொடுக்க விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லையே. அதான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன். எத்தனையோ வருஷமா வாரம் இப்படித்தானே இருக்கிறோம். எத்தனையோ ரசிக்கப்பட்டோம். சாக்கு போக்கு மாத்திரம் அழகா சொல்லும்.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய ஆவிய உடையதான சவுலுக்கு அந்த தேவன் தாமே தம்முடைய ஆவியை அப்படியே எடுத்து மாத்துகிறார். சரி, அதை விடுறாரா? பரிதாபமா நிலவருது. நிம்மதியா இருக்க முடியல. காரணம் இல்லாத ஒரு கலக்கம், காரணம் இல்லாத ஒரு பயம், காரணம் இல்லாத ஒரு திகில் பிடிக்கத்தக்கவாறு கலங்கடிக்கக்கூடியதான ஒரு ஆவி உள்ள போகுது. தாவீதன் கூப்பிடுறாரு, வந்துருடே, கொஞ்சம் லைட்டா அந்த வீணைய வாசித்து வந்துரு, அப்பதான் கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும். அப்படிப்பட்டதான் நிலவருது. வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்? வேத வசனத்தை கீழ்ப்படியுடைய மனதில் நமக்கு இல்லையே. பாவத்தை விடுந்தானே சொல்லுகிறார், நமக்கு அதை விட மனம் இல்லையே. அப்ப எங்க நிம்மதி வரும்? இங்க பாருங்க, தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதான மனுஷன், தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான மனுஷன், முடிவு எப்படி ஆகுது பாருங்க. எப்படிப்பட்ட பரிதாபம்! ஆயுதத்தாரிய பார்த்துல நீ என்னை வெட்டி கொண்டு, அதாவது விருத்த சேதனம் இல்லாதவன் என்னை கொல்ற, எனக்கு அது என்ன, நான் ராஜாவன், எனக்கு அது பிரஸ்டிஜ் ப்ராப்ளம், நீ என்னை கொண்டு, நான் கொல்ல மாட்டேன். அப்ப என்ன ஆகுது? அவன் நாட்டுறான், அவன் அதுக்கு மேல சாடு. உடனே உயிர் போமோ? உடனே உயிர் போமா? அது கணக்காலம் போகும். ஏன் தெரியுமா? புஷ்டியான சரீரம். ஒரு வயசானத்தையும் போட்ட ஒருவேளை ஒரு ஏக்கத்துல ஒரு இதுல போயிடும், இது போகாது, அந்த பிளட் போகணும். அப்ப எவ்வளவு துடிச்சு இறக்குறான் பாருங்க. எப்படி இருந்த மனுஷன் எப்படி வாரான் பாருங்க. காரணம் என்ன? கீழ்படியாம. காரணம் என்ன? சாக்கு போக்கு சொல்லக்கூடியதான ஒரு குணம். லேலியாஸ் என்ன ஆகுமோ? 22 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். முதல்ல ஏவாளை பற்றி சொன்னேன். தேவனாலே உருவாக்கப்பட்டதான மனுஷன், தெய்வீகத்தாலே நிறைக்கப்பட்டதான மனுஷன். ஏன் கீழ்ப்பட முடியலன்னு சொன்னேன். அடுத்தது யாரை குறித்து சொன்னேன்? தேவனாலே தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் ராஜாவை குறித்து சொன்னேன். கீழ்ப்படிய மனம் இல்ல, எப்படி ஆள முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒரு தீர்க்க தரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோவாபிய ராஜா பாலாக்குன்னு தூரமா பாக்குறான். சமவெளியில யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான ராஜாக்களை கொன்று அப்படியே முன்னேறி கொண்டே வருகிறார்கள். அவனுக்கு நிச்சயமா தெரியும், நம்ம ஒண்ணும் தப்பாது. ஏன்? பலம் இருந்த வரைக்கும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவனுக்கு என்ன நிச்சயமாகவே தெரியும், இந்த ஜனங்க நம்மள நசிக்கிறவாங்க. அவன் ரொம்ப அழகா யோசிக்கிறான். புத்தி ரொம்ப முக்கியமாகும். அவன் என்ன செய்யறான்? தீர்க்கதரிசிட்ட ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பும் போது அந்த தீர்க்கதரிசி முதல்ல ஆள் எப்படி நல்லாதான் இருக்கார். நான் பாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க போங்க. அடுத்த பிரபுக்கள் அனுப்புறோம். என்ன சொல்றான்? நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, அவ்வளவுத்துக்கு நாங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தரலாம், அவ்வளவுக்கு பொண்ணையும் வெள்ளியும் நாங்க தரலாம். செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், நீ தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால சபிச்சேன்னா அது என்ன அப்படியே சாபம் வந்து போகும், நீ சபிக்கணும். ஆண்டோட்ட கேட்கிறேன், ஆண்டோ சொல்ற என்னவாறு போகாத. ஆனா அந்த இருதயத்துல அந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடியதான அந்த மனம் இருக்கு. இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? மனம், புத்தி சித்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனம் ஒரு புறத்துல எப்படி இருக்கு? ஆண்டவர் கீழ்ப்படியணும்னு இருக்கு. இன்னொரு புறத்துல இந்த பாலாக்க பிரியப்படுத்தினா இந்த இடம் ஃபுல்லா அப்படி தங்கமும் வைரமா நிறைஞ்சிருமேன்னு சொல்லி மனசுக்குள்ள எப்படி இருக்கு? ஒரு எண்ணம் வந்து போச்சு. அதே அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குடிசெல்வதற்குரிய பூமியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்திற்கு போய் பாலாகின் வார்த்தைகளை அவருக்கு சொன்னார்கள். பாருங்க, கையில இருக்குது என்ன? வெகுமதி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு, அவர் பெரிய பெரிய ஆட்கிட்ட இடப்பட்டிருக்கிறாரு. இப்ப பார்த்தா அவங்களுக்கு அது யாருன்னே தெரியாது, சிம்பிளா இருப்பார். ஆனா பெரிய பெரிய ஆட்கள் இடப்பட்டிருக்காரு. கையில சூட்கேஸ் நிறைய பணத்தோட போவாரு. அந்த அதிகாரிட்ட எப்படி சும்மா கேஷுவலா போன மாதிரி இருக்கும். அந்த பணத்தை அதுல வச்சுட்டு அவர் காரியத்தை பேசிட்டு பணம்னா சூட்கேஸை வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார். அந்த அதிகாரம் பிறகு சூட்கேஸ் அவங்க போயிடுவாங்க.
அப்ப கையில வரும்போது அந்த அதிகாரி தெரியும், ஆளு சும்மா வரல, பெட்டி நிறைய பணத்தோட வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும், இவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட் சொல்றாங்களோ அதெல்லாம் அறிஞ்சாரு. ஓகே சார், நான் முடிச்சுடலாம். கையில என்னது இருக்கு, குறி சொல்வதற்கு தேவையான கூலி நான் உனக்கு என்னவன்னு தரலாம். ஆனா என்ன, நீ சாபத்தை மாத்திரம் அந்த மக்களுக்கு விழத்தக்கவாறு பண்ணு. அந்த இறுதி என்ன உண்டாவது, தேவனுக்கும் கீழ்ப்படியணும், ஆனா இந்த இழிவான ஆதாயம் அதையும் வாங்கணும். அந்த மனசுல அந்த எண்ணம் வந்து போச்சு. 20 வசனம் வாசிங்க, அதே அதிகாரம் 20 வசனம். பிள்ளையிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. காரணம் உண்டு, ஆண்டவர், ஏன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் கோபப்பட்டாருனே வரும். அதுக்கு பிறகு அந்த வசனங்களை பார்த்தப்ப ஆண்டவரே போ சொல்லிட்டு நீதே என் மேல கோபப்படுறீரு அப்படின்னு கேட்க கூடாது. வேதம் அதை படிக்கிறதுக்கு தெய்வீக ஞானம் வேணும். ஆண்டவரை கேள்வி கேட்காங்க ஒருத்தன் தப்ப முடியாது. ஆண்டவரே நீ தானே போன்னு சொன்னீரு, அதுக்கு பிறகு எச்சரித்தாருன்னு இருக்க, எதிரியா நின்றாருன்னு இருக்கு. அடுத்தது 2-3 வசனம் உண்டு. ஒண்ணு எச்சரித்தாருன்னு இருக்கு, அடுத்து எதிரியாக நின்றார், எதிர்த்து நின்றார்னு ஒரு தேவனே. காரணம் என்ன, அந்த இருதயம் அதுக்குள்ள என்ன வசீகரிக்கப்பட்டாயிட்டு, இழிவான ஆதாயத்தை இச்சிக்க வேண்டிய நிலைக்கு உட்பட்டாகிவிட்டது. அந்த இது என்ன தெரியும், நீ போ. 20 வசனம் வாசிங்க. இரவிலே தேவன் பிள்ளையிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவளோட கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, நான் சொல்ல வேண்டிய நீ சொல்லணும், ஆனா நீ போ. 22 வசனம் வாசிங்க. தேவன் அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. பாருங்க, போகிறதுனாலேயே எதிராளியாக நிற்கிறார் தேவன். காரணம் என்ன தெரியுமா, அந்த இருதயம் கைகூலியை நம்பி செய்யக்கூடியதான ஒரு மனதில் உண்டாயிட்டு. நீங்க நினைப்பீங்க அது எப்படி ஆண்டவர் தெரியும் அதெல்லாம். பிறகு நீங்க பார்த்தா அவன் கைகூலிய விரும்புறதுனால என்ன, ஒவ்வொரு முறையும் எழுப்பி சொல்ல போவான். 3 முறை சொல்ல போவோம். ஆண்டவர் ஆசிரியர் அலேலியா இனி சாபம் போடுறேன்னு சொன்னா அங்க போய் நினைக்க வரதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை. அந்த ராஜாக்கு எப்படி இருக்கும், இல்லையா நான் என்னது கொண்டு வந்தேன், வெகுமதி தந்தேன், தரதுக்கு ரெடி. சாபம் போடுனா எனக்கு வாயிலிருந்து வரதெல்லாம் அப்படியா வருது. தேவன் கூட இருக்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு, தேவ சித்தப்படி இருக்கு. ஆனா அந்த இருதயம் அதன் பிறகு இழிவான ஆதாயத்தை இச்சதினாலே தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த பயம் அப்படியே மாற்றப்பட்டு என்ன ஆகுது, பணத்துக்கு அடிமையாப்பட்டதான ஒரு மனநிலையோடு மாற்றப்பட போகுது. துஷ்ட தீர்க்கதரிசியா மாறினான்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. துஷ்ட தீர்க்கதரிசி ஏன் தெரியுமா, அவன் இந்த இடத்துல நான் இங்க சொல்லக்கூடாதான விதத்திலே பாவம் செய்ய தக்கவாறு மோவாபிய ராஜாவுக்கு அவன் ஜனங்களின் கட்டளை என ஆலோசனை கொடுத்தான். அதன்படி என்ன, அங்க ஆட்கள் போனாங்க, இங்கோட ஆட்கள் அங்கோட சில காரியங்களை செய்தாங்க. தேவனுடைய கோபம் உண்டு. 24,000 பேர் இந்த துஷ்டனால கொல்லப்பட்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 24,000 பேர் இவனால கொல்லப்பட்டாங்க சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது தேவன் கூட இருக்கிறார், அதனால ஆதாயம் கிடைக்கல, அதை அப்படியே விட்டு விட்டான். துர் ஆலோசனை கொடுக்கிறான், அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கொல்லப்படுறாங்க. ஆனா அப்படி சொல்லுறதுனால அவன் தப்புனானா கிடையாது. வேதம் சொல்லுது, மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாலே என்ன வீழ்த்தப்படும் போது அவனும் கொல்லப்பட்டான் என்று. கீழ்ப்படிய மனம் இல்ல, கூடவே ஆண்டவர் இருக்காரு பாருங்க. அதான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஆண்டவன் கூட இல்லையா? நீங்க ரட்சிக்கப்படாதவரா இருந்தா கூட இருக்காரா இல்லையா? எவ்வளவு காரியத்தில் நடந்திருக்காரு, உண்மையா இல்லையா? வாய் எழும்பாத, முறந்துங்க. ஆண்டவருக்கு சாட்சியா ஜீவிப்போம். மண்ணும் குப்பையும் தான் நம்ம. திரும்பி வீட்டுக்கு போனா ஆண்டவர் கூட இருக்கணும். இல்ல ஒரு சின்ன வண்டி பின்னா தட்டினாங்க என்ன பப்படம் போல பொஞ்சிருப்போம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் சாட்சியா ஜீவிங்க. ஏன் நாம் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் கூட எவ்வளவு கிருபை தந்திருக்கிறாரு, எவ்வளவு விசேஷமா வீட்டுல காரியம் நடந்துக்கிறாரு. ஆனா என்ன, இழிவான ஆதாயத்தை நிமித்தம் மனம் திரும்பாம இருக்கமா? இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, 3 பேருடைய காரியங்களை சொல்றேன். 3 பேர் சாதாரண மனுஷன் அல்ல, அதான் தெளிவா சொல்றேன். இவர்களுடைய குணங்கள் நம்மிடத்துல இருக்கு. இவைகள் தான் காரணம் நாம் என்ன கீழ்படியாமல் போறதுக்கு. இவர்களுடைய இந்த கிரியைகள் தான் நம்மிடத்துல இருக்கு. ஏன் இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படல? உங்களை நீங்க கேளுங்க. ஏன் நீங்க உங்களை கேளுங்க, இத்தனை வருஷம் மாறீங்களா, ஏன் ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க? ஏன் ரட்சிக்கப்படல? அது மாத்திரம் கேட்காதுங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.
எபிரேயர்கள் நிருபம் 2 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 2 அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் கேட்கக்கூடியவைகள் தேவனுடைய வசனம். கதை சொல்றேன் இல்ல, ஏன் அந்த காரியங்களை சரித்திரத்தை சொல்றேன். அப்படி அந்த காலத்தில் நடக்குமே, ஆனால் இப்பவும் நடக்கும். அதனால திருந்துங்கள், சீர்திருந்துங்கள், தப்ப வழிபாருங்கள், காலம் கடைசியா இருக்கு. அதான் சொல்றேன். அப்ப ஜாக்கிரதை வேணும், உங்களுக்குள்ள ஒரு எச்சரிப்பு வேணும். ஏய், உனக்கு வழி சரியில்லை, ஜீவியம் சரியில்லை, ஜெப ஜீவியம் இல்ல, தப்பாது, மனம் திரும்பு. மறுபடியும் வாசிங்க. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதியான ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லப்பட்டு. அதான் சொல்றோம், எங்களை நேரம் போகலன்னு சொல்லி 2 வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்றதல்ல. இவ்வளவு காலங்களாக இருக்கிறதா இந்த ஜனங்கள் கடமைக்கு ஆராதிக்கூடியவர்களாக, வெறுமையா திரும்பி போகக்கூடியவர்களாக, ஜீவத்தில் எந்த விதமான அனுபவம் அற்றவர்களாக, ஆத்மாவை கொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே என்பதை பிரசங்கம் பண்றோம். அதான் சொல்ல வரேன். வேத வசனம் அது தேவனுடைய வார்த்தை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நடுங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதையாக அதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து அதன்படி அவைகள் எவைகளை உங்களுக்கு எதிர்பார்க்குதோ அவைகளை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கீழ்படிய வேண்டும். கீழ்படியாம குறித்து சொன்னேன், எனக்கு கீழ்படிதலை குறித்து சொல்றேன். யாரால முடிஞ்சிச்சு, எதனால முடிஞ்சுங்கிற சொல்றேன். மனசிலாக்கிடுங்க. உங்களை போன்ற மனுஷர்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள். ஆனா அப்படியே கீழ்படிஞ்சாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26 அதிகாரம் 16 வசனம் முதல் வாசிங்கள். 16 21 வரைக்கும். நீ கட்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக்கி காண்பிக்க போகிறவைகளை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனக்காரனத்திலிருந்தும் அந்நிய ஜனக்காரனத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் தாத்தருடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பாருங்க, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. தலை வெட்டியாக ஒரு மனுஷன் செத்துச்சு. எனக்கு எது குறைவு? பாருங்க, எனக்கு என்ன செல்வத்தில் எனக்கு என்ன குறை இருக்கு? ஒரு குறையுமே இல்லை. ரோம் அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. யூத முறைப்பாடுகளை எல்லாவற்றையும் நான் படிச்சவன், கற்று தெரிஞ்சவன். எனக்கு யூத அந்த முறையிலே எனக்கு நல்ல செல்வாக்கம் இருக்கு. ஆனா என்ன போய் ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு, ஒரு தரிசனத்தை தந்து விட்டார், ஒரு குறிக்கோளை தந்து விட்டார். இதுதான் உன்னுடைய ஊழியம் என்று என் கையிலே அவைகளை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்டதான பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். யோனா கீழ்ப்படியாம தானே இருந்துச்சு. அதே போல கீழ்ப்படியாம இருக்கலாமே. கீழ்படுகிறார். நல்லா மனசிலாக்கிடுங்க. நம்ம நினைப்ப ஊழியம் தானே கீழ்படினார் என்ன? அந்த மனுஷனை போல பாடுபட்டது வேற யாரும் இல்லை. ஐயா பாடுபட்டிருக்கு, அது வேற விஷயம். அவ்வளவு பாடுபட்டிருக்கு. காரணம் உண்டு. ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், அழைப்பை கொடுக்கிறார், கீழ்படியாம போகலாம். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசி வசந்தம் மறுபடியும் வாசிங்க. அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அடுத்த வசனம். யூதேயா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புரோஜாதிகாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்பதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். பாருங்க, அடுத்தவங்க ரட்சிக்கப்படாத எனக்கு என்ன சாப்பாட்டு குறைவா? எனக்கு அவங்க நம்பி எனக்கு காசு கிடைக்கும். என் கூட எல்லாம் பின்னியாங்க ஆளு பிழைச்சிச்சு. அந்த தேவைய பிழைப்பும் அவரு கிடையாது. மக்கள் மனம் திரும்பணுமா, இருளை விட்டு ஒளிக்கு வரணுமா? அதனால அவருக்கு என்ன ஆதாயம்?
இந்த உலகத்துல இல்ல, பரலோகத்துல உண்டு. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. அது முக்கியம். நமக்கு உலகத்துல தானே வேணும், அங்க அது பிறகு பார்த்துக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. இது நிமித்தமே கொடுக்கப்பட்டதான பரம தரிசனத்திற்கு அழைப்புக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமே கொலை செய்தாங்க, கல் எடுத்து கொலை செஞ்சாங்க. தேவ சித்தம் ஆளுக்கு என்ன, அவர் பாட்டு எழுமினீர்கள் தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன உயிர் எடுத்த பிறகு உயிரை கொடுக்க அவரால கூடும். லேசான ஒரு காரியம், ரொம்ப ஈஸியா அவரால் முடிஞ்சது. எவ்வளவு கஷ்டங்களையும் நெருக்கங்களும் தன்னுடைய ஊழிய பாகத்திலே வந்த போதும் கூட அந்த கீழ்ப்படிதலை விடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அங்கே மனம் கீழ்ப்படியாமை காண்பித்தது. அதன் பிறகு செயலே கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே மனம் எப்படி இருக்கு, அந்த சிந்தனை எப்படி இருக்கு, எண்ணம் எப்படி இருக்கு? 2 கொரிந்தியர் 10:15 வசனம் வாசிங்க. 5வது வசனம் வாசிங்க. 15 5வது வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எல்லா மேட்டிமையும், உங்களுக்கு மேட்டிமையான ஒரு சிந்தனை இருக்கும். அப்ப தனக்குள்ள மேட்டிமையான தன்னை குறித்தான தன்னுடைய வாழ்க்கை குறித்தான சிந்தனை இருக்கும். வாசிங்க. மேட்டிமை எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி இந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செயல்படுத்துவதா இருக்கிறோம். அது மறுபடியும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வாசனை. அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவோம், இறந்த மனுஷனை உயிரோட எழுப்புறாருன்னு சொல்லுவோம். அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் அவ்வளவு பெரிய சக்தியை வைக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் காட்டிலும் தேவனுக்கு அடிமையாக ஜீவித்ததுனாலே. அல்லேலூயா அல்லேலூயா. சுயத்தை சிலுவையில அறைந்த பவுலாக நான் செய்ய சொல்லல, அவர் செய்தார், அவருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மிடத்தில் இல்லாத ஒரு கிரியை அவருக்குள்ள இருக்கு. நம்முடைய எண்ணம் என்ன? ரொம்ப உயர்ந்து நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் போகும். இங்க மேட்டிமைக்கு இடமே கிடையாது. பாருங்க, என் சிந்தனைய நான் ரொம்ப கருத்தா கவனிக்கிறேன். எல்லா எண்ணங்களையும் எப்படி தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியத்தக்கவாறு இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சித்தத்திற்கு மாத்திரம் செய்யத்தக்கவாறு சிறைப்படுத்துகிறார். நமக்கு என்ன சிறைப்படுத்த முடியாது, அடுத்த சொன்னாலும் முடியாது, நம்மள நமக்கு முடியாது. நம்ம என்ன சுயாதீனர்களாக சுதந்திரவாளிகள் இருக்க விரும்புற உண்மைதானையா? அப்படிதான் இருக்கும். அது நிச்சயப்படாத காரணம் எந்த எண்ணத்தை அது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படி வச்சிருவாங்க. சுயத்தை சிலுவையில் அரைஞ்ச அனுபவம், என் ஆசை என் இச்சையை சிலுவையில் அறைந்தேன். நம்ம அரைஞ்சமாயா? நிச்சயப்படவே முடியலையே, மன திரும்பவே நமக்கு முடியலையே. இங்க என்ன எண்ணங்களை அப்படியே கிறிஸ்து இயேசுவினுடைய சித்தத்திற்கு தக்கவாறு கீழ்ப்படிய செய்து சிறைப்படுத்துறாங்க. அதுக்கு மாற எனக்கு வேண்டாம். உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. வசனம் படிச்சிருக்கீங்களா? என் உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. நம்ம எதுக்கு ரட்சிக்கப்படாம இருக்கோம்? உலகத்தை இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிப்போம். ஒரு 50 வயசு 60 வயசு ஆன பிறகு எனக்கு 5 பைசா பிரயோஜனமான பிறகு ரட்சிக்கப்படலாம். ஐயா சொல்றார், பழுத்த பழம் அந்த பீரியட். நீங்க ரட்சிக்கப்பட்டு என்ன புண்ணியம் செய்யக்கூட? எல்லா பாவம் செய்யும் போது ஒவ்வொரு நாள் சிலுவையில் தேவன் அறையிறீங்களே. பின்பு ரட்சிக்கப்படும் போது இங்க என்ன எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் மேட்டுமையான எதுக்கு இடம் கொடுக்காமல் அப்படியே கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தக்கூடியதான அனுபவம். அது சும்மா உண்டாகுமா? உண்டாகாது. அதான் முக்கியமான கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனதை உருவாக்குறாங்க சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி உருவாக்குனாங்க? பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிங்க. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பாருங்க, நமக்கு எதை அறிய விரும்புறோம்? இங்க எதுக்கு பிரயாசப்படுறாங்க? உயிர்த்தெழுந்தா. அப்ப உயிர்த்தெழுந்தால் அர்த்தம் இருக்கும், நானும் உயிர்த்தெழலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அதுல ஒரு காரியம் இருக்கு, அதை அறியணும். பாடுபட்டார். ஒரு மனுஷன் கிட்ட போக முடியாது. உயிரோடு இருக்கும் போது கல்லெறிய போனாங்க. கல்லை எடுத்து எரி எவ்வளவு நேரம் ஆகும்? முடியலையே. ஒரு மனுஷனை கல்லை எடுத்து எரி எவ்வளவு நேரம் ஆகும்? பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆளை காணலையே, முடிஞ்சு போச்சு. அவர் மறைஞ்சிட்டாரு. ஆளை காணல, மறைஞ்சிட்டாரு. பெரிய மலை உச்சில கிளிப்ல போய் அங்க தள்ள விட பார்த்தாங்க, ஆளை காணலையே. அப்படிப்பட்டதான தேவனை நீ ஆணி எடுத்து கையில சுத்தி எடுத்து அறைய வரைக்கும் பொறுமையா இருக்க முடியுமா? மறைஞ்சிருவாரு. ஏன் பாடுபட்டாரு?
அப்ப அந்த பாடுல ஒரு காரியம் இருக்கு, அந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். வித்தியாசம் புரியுதா ஐயா? எப்படி அவரால் கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு? எது அறிய விரும்பினாரு? எதற்காக என் தேவன் பாடுபட்டார்? அவர் எதற்காக பாடுபடணும்? அவர் தேவனாச்சு. எதற்காக கல்லனை போன்று 2 கல்ல நடுவில் அவர் குற்றவாளியை கொண்டு தொங்கணும்? நான் கிறிஸ்தனா இருந்தவர்கள் நான் என்ன கட்டில படுத்து பிள்ளைங்க மனைவி மக்கள் மத்தியில என்ன நான் படுத்து அப்படியே இறந்து போட்டு ஆட்கள் எவ்வளவு இருக்கிறாங்க. என்னுடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஏன் சபிக்கப்பட்ட மனுஷனை போன்று சாபமாக சிலுவையில தொங்கணும்? அதான் ஒரு கேள்விகள் போகுது. அதை நான் அறியணும். வித்தியாசம் புரியுதாயா? அதை நான் அறியணும். அந்த அறிவு அதாவது எதுல போகுது? பரிசுத்தமான காரியங்கள், ஆண்டோட பாடுகளை குறித்தான காரியங்கள், ஆண்டோட உயிர்த்தெழுதலுக்கான காரியங்கள்ல அந்த மனம் போக போக என்ன ஆகுது? அப்ப என் ஆண்டு இந்த உலகத்துல வந்தது எனக்காண்டி, 33 வருஷம் வாழ்ந்தது எனக்காண்டி, அவர் மரித்து எனக்காக என்பதா தெளிவோ அந்த இறுதியம் உணருது. அப்ப என்ன, இத்தனை வருஷம் எனக்காக வாழ்ந்து மரித்தாரு, ஆனால் நான் அவருக்காக ஏன் வாழக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக வாழ்ந்து எனக்காக மரித்திருக்காரு, அப்ப ஏன் நான் அவருக்காண்டி வாழ முடியாது? இதுல என்ன தியாகம் இருக்கு? ஒரு தியாகமே இல்லை. நமக்கு அது பெரிய தியாகம் போல இருக்கும். ஐயோ, எல்லாத்தையும் விடணுமா? உலகத்துக்கு ரெடி வாழ முடியாதா? ஏன்னா சொல்லுது உங்களுக்கு புரியுதா? எப்படி தன் சிந்தனையை அவர் கீழ்படியில கொண்டு வந்தாரு? காரணம் என்ன? பாடுகளை குறித்தான ஐக்கியம், உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்தான அறிவு, அந்த அறிவு உண்டாக வேண்டும் என்பதற்காக. அதுக்காக என்ன செய்தார்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் அவரையும் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவர்களுக்கு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பாருங்க, எப்படியாகிலும் நான் என்ன செய்யணுமா? எனக்கு உயிர் தேடணும். பாருங்க, இப்ப அநேகருக்கு எப்படி, நான் ஆர்சியிலிருந்து வந்தவன் திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு உங்க மேல நல்ல கோபம் வரும். ஏன் தெரியுமா? அதே போல அவங்க எண்ணம், சாவறதுக்கு முன்னாடி எப்படியாவது பேரலாம், நீ போக முடியாது. இதுதான் நடக்கும். செய்யக்கூடாது எல்லா பாவமும் செய்துட்டு கடைசி பேரலாம் இப்ப எண்ணம் முடியாது. பாருங்க, ஏன் தேவ ஊழியக்காரன் அந்த மனிதன் எப்படியாகிலும் பாவமற்ற மனுஷன், குற்றமற்றதான மனுஷன், பிழையற்றதான மனுஷன், பரிசுத்தவான், ஆவிக்குரியவான், பரலோகத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒரு மனுஷன், சுயத்த சிலுவையில் அடைந்தான ஒரு மனுஷன். ஆனா அந்த மனிதர்கள் எப்படி எப்படியாகிலும் மரித்தோர் இருந்து உயிர் தெள்ளப்படிதான் அந்த ஒரு பாக்கியத்தில் அடைந்து கொள்ளும்படிக்கு என்ன செய்யறாராம்? அடுத்த வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நான் விட மாட்டேன். என் பிள்ளைக்காண்டி, மனைவிக்காண்டி, எனக்கு தொழிலுக்காண்டி நான் என்ன ஒன்னே நஷ்டம் விட மாட்டேன். ரட்சிப்பு பருவ பார்த்து விடலாம் அப்படின்னு இருக்கும். அவருக்காக, அந்த அனுபவத்துக்காக, நான் பரலோகம் போவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதை நான் மறுபடியும் நம்ம சொல்லிட்டே தெரியும், நான் அவருக்காண்டி இதை விட்டேன், நான் அவருக்காண்டி அதை விட்டேன். இங்க அப்படி இல்ல. குப்பை யாராவது சொல்லுவாங்களா? குப்பையை மறுபடியும் கிண்டுவாங்களா? முடியாது. அதை அவர் யோசித்து பார்க்கவே இல்லை. அது எவ்வளவு பெரிய காரியம், ரோம அதிகாரமானாலும் சரி, பணம் செல்வாக்கானாலும் சரி, யூத முறைப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாலும் சரி, பெரிய பிரதான ஆசாரியனுக்கு படித்தாலும் காரியமாலும் சரி, அதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி இருந்துச்சு. அப்ப எப்படி ஒரு மனுஷனால தன்னோட சிந்தனையை கீழ்ப்படிய முடியும்? தேவனை குறித்ததான அறிவு ஒரு மனுஷனுக்குள் இருக்குமே, ஆனால் அந்த மனுஷனால் மாத்திரம்தான் என்ன தன்னுடைய சிந்தனையை தேவனுக்குள் வைக்க முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா முடியாது. உலகம் அவ்வளவு பெரிய சக்தி, அதுல அவ்வளவு இச்சைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. ஒரு மனுஷன் எளிதா கவர்ந்து விடும், அவனை தீர்த்து கட்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளை தியானித்து, ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை சிந்தித்து, எனக்கு நீர் போதும், உம்மிடத்திலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வாதம் போதும், தேவ சித்தத்துக்கு மாறான எது எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கேன். ஆனால் பிடிச்சிருக்க முடியும். அவங்க நல்லதொரு போராட்டத்தை போராடி கிறிஸ்தவ ஜீவி ஒரு போராட்டமான ஜீவமாகும், சுகமுகமான ஜீவி இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து நைட்டு படுக்க மாடுமா தூங்குறது இல்ல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஜீவி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏதேனும் குற்றமுறை வந்துட்டு அந்த வந்துட்டு என்ன மன்னியும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, தன்னை குறித்த அறிவு உண்டாகும். இல்லைன்னா விழுவீங்க, பிடிச்சு நிக்க முடியாது, செத்து போகும். முதல்ல வாசம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. அப்ப கீழ்படியக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருக்கு தான் அடிமை தெரியுமா? உலகத்துக்கு அடிமை. நீங்க என்ன, உங்க இருதயம் எங்க போகும்? உலகத்துல தான் போகும். உலகத்தில் உள்ளதான
சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு போகும். அதை அனுபவிச்சா கொள்ளலாம், இதை அனுபவிச்சா கொள்ளலாம், அப்படின்னு போகும். ஆனா நிலையானதா இல்ல. அதான் சொல்லுறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது யாருக்கு வார்த்தை? அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் மனுஷா, நீ உலகத்துலதான் இருக்கா, ஆனா இருக்கிற நாள் வரைக்கும் அந்த உலகத்தை அன்பு கூடாது சொல்லப்பட்டு இருக்கு. புரியுதா? அது காரணமா சொல்றாரு. ஏன் உலகத்தை நீங்க அன்புக்குரிய, ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இச்சைக்குரியவர்கள், பெருமையை தரும். இல்ல பெருமை காண்டு பிரயாசப்பட தோணும். வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. காரணம் என்ன? உலகத்தில் உள்ளது போல் 4 பேரை போல இருக்கணும். நீங்க என்னனாலே போதும், உங்களுடைய இறுதியம் அவைகளுக்காக பிரயாசப்படும், அவைகளை குறித்த காரியத்தை குறித்தால் சிந்தனையோட காணப்படும். நீங்க உலகத்தை தியானிக்கூடியவர்களாக இருப்பீர்கள், தேவனை ஆராதிக்கூடியவர்களாக காணப்பட மாட்டீர்கள். தேவன் மீது யதார்த்தமான ஒரு முழு இதயத்தோடு ஆராதிக்கூடிய ஒரு ஸ்நேகம் உங்களுக்குள்ள இருக்காது. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் இந்த உள்ள என்ன உண்டாயிரும்? உலகத்துல என்னெல்லாம் இருக்கு? அதாவது சிந்தனை கட்டுப்படுத்தலனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாம்சம் கெட்டு போகும். கண் என கெட்ட கண்ணா மாறிடும். பாத்தீங்க, மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளுக்கு அடிமையாகி விடுவோம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். இதான் முக்கியமான போதும். இதான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஏன் ஆண்டவர் சொல்லுறார், நீ என்ன ஸ்நேகி, நீ மனம் திரும்பி பூர்ணமான ஒரு ரட்சணை அனுபவத்தை காணப்படுத்துற காரணம் தெரியுமா? இந்த உலகத்துக்கு பின்னாடி நீங்க போய் இந்த உலகத்துல உள்ளவங்க 4 மணி வெளியே வாழ்க்கை போல அனுபவிக்க பிரயாசப்படும் போது அவைகள் எல்லாமே என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் நீங்க அனுபவிக்கும் போது மாத்திரம் அவங்க இன்பம் தரும், அதன் பிறகு அது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? கடைசி வாசம் வந்து மறுபடியும் வாசிங்க. உலகமும் அதிலே இருக்கக்கூடியதான உங்களுக்கு சிற்றின்பங்களை இன்பங்களை தரக்கூடியதான அவை எல்லாம் ஒழிந்து போகும். அதான் சொல்லுவேன். அதோட பின்னாடி ஏன் போறீங்க? அநேக பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், செல்வம் சேர்க்கணும், சம்பாத்தியம் உண்டாக்கணும், நல்ல வசதியா இருக்கு, நல்ல பிரயாசப்படுறீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? புஸ்தகம் 5வது அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. செல்வம், ஆஸ்தி, பணம், பொருள், செல்வாக்கு இவைகளை பின்னால் நீங்க போன ஒரு கண்ணு வேணா காணும். 4 பேர் உங்களை மதிப்பாங்க. ஒரு பெரிய காரணம் இறங்கு போயிருச்சாங்க, உங்களுக்கு பெருசா இருப்பாங்க. நல்ல விலை கொண்ட துணிபடம் பெருசா நினைப்பாங்க. இல்ல ஒருவேளை நல்ல ஒரு லெவல்ல இருப்பீங்க, பெருசா நினைப்பாங்க. ஆனா அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டிருக்கு. அர்த்தம் என்ன தெரியுமா? உன் ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் உன் ஆத்மாவுக்கு அதான் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஒரு எல்லாம் கைவிடும். அப்ப எதை குறித்து இருக்க வேண்டும்? ஆத்மாவை குறித்துதான என்னோட இருக்க வேண்டும். ஆத்மாவுக்கு எவைகள் பிரயோஜனமோ அவைகள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய எண்ணங்கள், இருதயங்கள் அதன் பக்கம் தான் போகணும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணும். கீழ்படியாமையை காட்டக்கூடியதான அந்த மனசை அகற்றி, அந்த மனம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய இருதயம் எகிப்து உலகத்துல தான் போவோம், நீங்க தப்ப முடியாது. அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க? கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னும் கீழ்படியாமை காட்டுடைய மனோடு இருக்காதுங்க. தெளிவா எடுத்து காட்டுங்க சொல்லி சொன்னேன். எனக்கு புரியணும் பாத்தீங்களா? அதுக்காக கடைசி ஒரு வசனம், ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், பாருங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. தேவனுக்கு ஒரு பிரியம் இருக்கு, தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, தேவனுக்கு உங்களால நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிடுங்க. ஆவியா இருக்க தேவன் தானே சொல்லி அவர் தூரமா குப்பம் ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவருக்கு இருதயம் இருக்கு. உருவாக்குன தேவனுக்கு உங்களிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது எதுவா? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, ஆராதனைக்கு வந்ததாக என்ன அது பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே. ஆனா வெறுமையா போவாதுங்க. உங்களை இந்த நேரத்துல ஒப்பு கொடுங்க. எந்த விதமான சாக்கு போக்கும் என்று சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. நான் ரட்சிக்கப்பட இதான் தடன் மனசு காரணம். அந்த பாடுகளை சிந்திங்க. பாருங்க, உங்களை நீங்க வெறுக்க முடியும், உங்களை நீங்க அருவருக்க முடியும். என் ஆண்டவரே ஒரு கள்ளனை போல, ஒரு தோற்று போல, மனுஷனை போல
சிலுவையில தொங்கி துடிச்சு மறிச்சார், நான் எம்மாத்திரம். அந்த ஒரு எண்ணம் உண்டாகும். உங்களை நீங்களாகவே எளிதாக இருக்கலாம். அப்படியே உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சரீரத்தையும் ஆவியும் ஆத்மாவையும் அவரிடத்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா ஜீவிக்க பிரயாசப்படுங்க. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை போன்று கீழ்ப்படியாமையின் மனமுடையவர்களாய் காணப்படாமல், உலகத்தை சிநேகிதர்களாய் காணப்படாமல், தேவனை சிநேகிதர்களாக தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட பின்மாற்றக்காரர் உயிர்ப்பிக்கப்பட ஜெபம் பண்ண வேண்டும். சபைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்கள் அடியாளுக்காக, வாக்குத்தங்கள் நிறைவேற்காக, கடன் கஷ்டங்கள் ஆண்டு விடுதலை தருவதற்காக எல்லா காரியங்களுக்கும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.